தமிழ் மக்களின் நீடிப்பை உறுதி செய்யும் மாகாண சபை முறைமையை விரைவாக நடைமுறைப்படுத்தும் வகையில் தேர்தலை நடாத்த வேண்டும் என வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர்கள் கூட்டாக கோரிக்கை விடுத்துள்ளனர். மாகாண சபையின் கடந்த கால அனுபவம் மற்றும் மாகாண சபைகளுக்கான தேர்தல் தொடர்பிலான கருத்தரங்கு யாழ்ப்பாணம் டெல்கோ விடுதியில் நடைபெற்றுள்ளது. அதன்பின் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர்களான EPRLF சார்பில் சர்வேஸ்வரன், தமிழரசு கட்சி சார்பில் அர்னோல்ட், EPDP சார்பில் தவநாதன், புளொட் சார்பில் கஜதீபன், செல்லோ சார்பில் குகதாசன் ஆகியோர் இணைந்து ஊடக சந்திப்பு ஒன்றை நடாத்தி குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். தேர்தல் அதனுடைய காலம் முடிந்து மாகாண சபையுடைய காலம் முடிந்து என்று 7 வருடங்கள் 8 வருடங்கள் ஆகியும் மாகாண சபை தேர்தல் நடைபெறவில்லை. ஆகவே மாறி மாறி வந்த அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடைமுறைப்படுத்துவதற்காக எந்த ஒரு முன்னெடுப்புகளையும் மேற்கொள்ளவில்லை. காரணம், முன்னெடுப்பது போன்ற அவருடைய பாசாங்கு இருந்ததையுடைய மாகாண சபையை நடத்துவதற்கான எந்த ஒரு செயற்பாடுகளை முன்னெடுக்காததன் காரணமாகவும் தற்போது இருக்கக்கூடிய இந்த அரசியல், இப்போ புதிய ஜனாதிபதி, புதிய அரசாங்கம், பலமான ஒரு அரசாங்கத்தோடு இருக்கின்ற நிலையில் எங்களுக்கு தமிழ் மக்களாக எங்களுக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், மாகாண சபை முறைமையை அடியோடு எதிர்த்தவர்கள் தான் இப்பொழுது ஆட்சியாளர்களாக இருக்கின்றார்கள். யாழ்ப்பாணம் ஆனைக்குட்டி பகுதியில் முச்சக்கர வண்டி ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த முச்சக்கர வண்டி வேக கட்டுப்பாட்டை இழந்து மதில் ஒன்றின் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதன்போது முச்சக்கர வண்டியில் சாரதி மாத்திரமே படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். எப்படி சிதுல் பப்ப கிரிந்த வீதியில் காலை யாத்ரிகளை ஏற்றி சென்ற தனியார் பேருந்தின் மீது ஜானி ஒன்று தாக்குதல் நடாத்தியுள்ளது. இந்த ஜானி தாக்குதலால் பேருந்து சேதமடைந்ததாகவும் ஆனால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று கூறப்படுகின்றது. விபத்து ஏற்பட்டவுடன் ஓட்டுநர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பேருந்தை முன்னோக்கி செலுத்தியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கொடிகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கச்சாய் பகுதியில் காலை இடம்பெற்ற விபத்தில் குடும்ப பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதுடன் இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். குறித்த பெண்ணும் அவரது உறவுமுறையான இளைஞர் ஒருவரும் மோட்டார் சைக்கிளில் கச்சாய் வீதியூடாக கொடிகாமம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த வேளை அதே திசையில் சட்டவிரோத மணல் ஏற்றி கொண்டு சென்ற உளவு இயந்திரம் மோட்டார் சைக்கிள் மீது மோதியே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் கெட்பெலி மேற்கு மிருசுவிலை சேர்ந்த நந்தகுமார் ஜெயலட்சுமி என்ற 46 வயதுடைய குடும்ப பெண்ணே உயிரிழந்துள்ளார். அக்டோபர் முதல் டிசம்பர் மாத காலப்பகுதிக்குள் மின்சார கட்டணம் 6.8% அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கை மின்சார சபை தற்போது நட்டத்தில் இயங்குவதாக கூறி மின்சார கட்டண உயர்வுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கையினால் 7.2 மில்லியனுக்கும் அதிகமான பயனர்கள் பாதிப்படை உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதற்கமைய பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தற்போது மக்களின் கருத்துக்களையும் பெற்றுக்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அக்கரப்பத்தனை ஆக்ரா கற்பாறை பள்ளத்தில் நீர் தேங்கியிருந்த பகுதியில் விழுந்த சிறுத்தை ஒன்று உயிருக்கு போராடிய நிலையில் நுவரேலியா வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தின் அதிகாரிகளால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளது. சிறுத்தையை கண்ட பொதுமக்கள் அது பற்றி அக்கரப்பத்தனை போலீசாருக்கு தெரியப்படுத்தியுள்ளனர். அவர்கள் மூலம் வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்திற்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் கற்பாறை நீர்த்தேக்கத்தில் சிக்கி உயிருக்கு போராடிய சிறுத்தையை 3 மணி நேர போராட்டத்துக்கு மத்தியில் மீட்டுள்ளனர். மத்திய மலைநாட்டின் மேற்கு பகுதிகளிலும் மத்திய, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்தில் 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசுவதற்கு வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் மற்றும் சப்ரஹுவ மாகாணங்களிலும் காலி, மாத்திரை, கண்டி மற்றும் நுவரேலியா மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு உடையார்கட்டு பகுதியில் வெள்ளப்பள்ளம் பகுதியில் இரவு இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் குரவில் பகுதியினை சேர்ந்த 26 வயது உடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். புதுக்குடியிருப்பு பரந்தன் முதன்மை வீதியினை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள்கள் 2 நேருக்கு நேர் மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் வேகமாக மோட்டார் சைக்கிளில் பயணித்த 26 வயதுடைய குடும்பஸ்தர் படுகாயமடைந்த நிலையில் மூங்கிலாறு பிரதேச மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அவர் உயிரிழந்துள்ளார். கொழும்பில் இருந்து அக்கரைப்பற்று நோக்கி சென்ற அதிசொகுசு பேருந்து அதிகாலை லொரியுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. காத்தான்குடி காவல்துறை பிரிவில் உள்ள பகுதியில் குறித்த அதிசொகுசு பேருந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை காத்தான்குடி பிரதான வீதியில் லொரி மற்றும் முச்சக்கர வண்டியுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது.
பேருந்தும் கொழும்பிலிருந்து கல்முனை நோக்கி சென்று கொண்டிருந்த லொரியுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதனை அடுத்து பேருந்தின் பின்னால் சென்று கொண்டிருந்த முச்சக்கர வண்டியும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. ஜனாதிபதி குமார திசாநாயக்க இரவு அமெரிக்காவிற்கு புறப்பட உள்ளார். இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொது சபை அமர்வில் கலந்து கொள்ள உள்ளார். அத்துடன் அவர் புதன்கிழமை உள்ளூர் நேரப்படி பிற்பகல் 3:15 மணிக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபையில் உரையாற்ற உள்ளதாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. தேர்தல் அதனுடைய காலம் முடிந்து மாகாண சபையுடைய காலம் முடிந்து 8 வருடங்கள் ஆகியும் மாகாண சபை தேர்தல் நடைபெறவில்லை. ஆகவே மாறி மாறி வந்த அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடைமுறைப்படுத்துவதற்காக எந்த ஒரு முன்னெடுப்புகளையும் மேற்கொள்ளவில்லை. காரணம், முன்னெடுப்பது போன்ற அவருடைய பாசாங்கு இருந்ததையுடைய மாகாண சபையை நடத்துவதற்கான எந்த ஒரு செயற்பாடுகளை முன்னெடுக்காததன் காரணமாகவும் தற்போது இருக்கக்கூடிய இந்த அரசியல், இப்போ புதிய ஜனாதிபதி, புதிய அரசாங்கம், பலமான ஒரு அரசாங்கத்தோடு இருக்கின்ற நிலையில் எங்களுக்கு தமிழ் மக்களாக எங்களுக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், மாகாண சபை முறைமையை அடியோடு எதிர்த்தவர்கள் தான் இப்பொழுது ஆட்சியாளர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் எவ்வளவு தூரம் இந்த மாகாண சபையை முன்னெடுப்பதற்கு, தேர்தல் ஒன்றை நடாத்துவதற்கு விருப்பத்தோடு இருப்பார்கள், அல்லது மாகாண சபையை ஒரு தேர்தலை நடத்த வேண்டும் என்ற ஒரு பாசாங்கை மேற்கொள்வார்களா என்ற ஐயம் ஏற்படுகின்றது. ஆகவே இன்று நாங்கள் பல கட்சிகளுடைய பிரதிநிதிகளாக இந்த இடத்திலே எங்கள் இருக்கக்கூடிய அந்த அரசியல் தளம் மாகாண சபைதான். அரசியல் ரீதியாக எங்களுடைய உரிமைகளை எதிர்காலத்தில் படிப்படியாக நாங்கள் வென்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சபையினூடாகத்தான் நாங்கள் அதனை முன்னெடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே இந்த தேர்தலை மிக விரைவாக இந்த அரசாங்கம் நடாத்துவதற்கான முனைப்பை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கட்சியின் சார்பில் அவர்களுடைய நிலைப்பாட்டை இந்த இடத்திலே நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம். ஏனென்று சொன்னால், இவ்வாறு காலந்தாழ்த்தி பின் போடுவது, இப்ப இருக்கக்கூடிய அரசு தங்களுடைய கருமங்களை தமிழ் மக்கள் சரிந்து வாழுகின்ற பிரதேசங்களிலும் அரச இயந்திரத்தை கொண்டு தமிழ் மக்களுடைய மனங்களை அவர்கள் மாற்றியமைத்து ஒரு புதிய அரசியல் சித்தாந்தத்தை உருவாக்குவதற்கான முன்னெடுப்புகளை அவர்கள் முன்னெடுப்பது போன்ற ஒரு நடவடிக்கையை அவர்கள் அண்மை காலத்திலே மேற்கொண்டு வருகின்றார்கள். எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளுடைய கருத்துக்களை கூடியவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் ஏதோ காற்றிலே பறந்துவிட்ட கருத்துக்கள் மாதிரி தட்டி கழித்து செல்லுகின்றார்கள். அவ்வாறு அவர்கள் செய்ய முடியாது. எங்களுடைய மக்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தையும் கொண்டு எங்களுடைய வடபுலத்தினை நாங்கள் மீண்டும் ஆள வேண்டும். அதற்காக அனைவரும் நாங்கள் ஒன்று திரண்டு இந்த தேர்தலை முகங்கொடுக்க தயாராக இருக்கின்றோம். அதற்குரிய நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் மிக விரைவாக முன்னெடுக்க வேண்டும் என்பதே எங்களுடைய நிலைப்பாடாகும். நன்றி.